வணக்கம் நண்பர்களே. நான் சின்ன வெங்காய பயிர் வச்சிருக்கேன். இல்ல நான் கார்லிக் பூண்டு வச்சிருக்கேன் ப்ரோ. நான் ஊட்டில இல்ல கொடைக்கானல்ல பூண்டு வச்சிருக்கேன். இல்ல பிளைன்ஸ்ல சின்ன வெங்காய பயிர் வச்சிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா, நல்லா கலரா, நல்லா டார்க் கலர்ல கிள்ளி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பஞ்சன்சியோட நல்ல காரமா, வெங்காயத்துக்கே உண்டான காரம் இருக்கணும், பூண்டுக்கே உண்டான காரம் இருக்கணும். இப்படி குவாலிட்டியா நான் கொண்டு வரணும். அப்ப என்ன மாதிரி உரங்களை நான் போடணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. பர்டிகுலரா நீங்க எந்த உரங்களாலும் போடுங்க, இந்த ஒரு உரத்தை மறக்காம போடுங்க. அந்த உரம் என்ன உரம், எவ்வளவு கொடுக்கணும், ஏக்கராக்கு எந்த கொடுக்கணும், எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும், எந்த மாதிரி வடிவத்தை கொடுக்கறது மூலமாக இது சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும். பர்டிகுலரா கலர்லயும், ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த பஞ்சன்சி, அந்த காரத்தன்மையிலையும் சரியா கொடுக்கறதுக்கு இந்த ஒரு உரத்தை முக்கியமா பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸோட தான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் சேனல். சோ சின்ன வெங்காய சாகுபடியில பல ட்ரையல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். பர்டிகுலரா இந்த கார்லிக் நம்ம நிறைய ட்ரையல்ஸ் எடுத்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நல்ல காய், நல்லா கட்டித்தன்மையா, அப்படி வெங்காயத்தையோ இல்ல பூண்டையோ எடுக்கிறோம்னா பல்லு நல்லா திக்கா இருக்கணும். அமுத்தினா கொலை கொள்ளும் நடுங்க இது பண்ணக்கூடாது. காய் நல்லா உருட்டா பெருவாட்டா வரும். நிறைய உரங்கள் நம்ம யூஸ் பண்றோம். அந்த வரிசையில பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா நம்ம லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்தா நம்ம இடத்துல ட்ரையல் எடுத்து பார்த்த உரங்கள்ல தான் முக்கியமான சத்து என்ன அதிகமா கொடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம காப்பர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தலாம், எந்த சைடு உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்மளும் நம்மளோட பர்டிகுலரா பார்த்தோம்னா நம்ம அவினாசியில இருக்கக்கூடிய நம்ம கிராப்பியாவும் சேர்ந்து, நானும் சக்தியாவும் சேர்ந்து இந்த ஒரு முயற்சி எடுத்தோம். சோ நம்ம நிறைய அடுத்தடுத்தது உரங்கள் நிறைய கொடுத்துட்டு வரோம். மழை காலத்துல அழுகளுக்கு நிறைய நோய்களுக்கு மருந்து கொடுத்தோம். சேம் சில ஒரு நியூட்ரண்ட் அழுகளுக்கு மருந்தா வேலை பார்க்கணும். சேம் சில பார்த்தோம்னா கலர் பிக்மெண்டேஷனுக்கும், நல்லா ஸ்பைசியா இருக்கிறதுக்கும், நல்லா கிள்ளி பார்த்தா கல்லு பெருவாட்டா, நல்லா பார்க்கலாம் கல்லு மாதிரி காய் பெருவாட்டா இருக்கிறதுக்கு ஒரு நியூட்ரன்ஸ் வேணும். அப்படிங்கிறத காப்பர்ல EDD அப்படிங்கிற காம்பினேஷன் நம்ம லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்தா நம்ம நிறைய வீடியோஸ்ல அதை போட சொல்லியிருப்போம். நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரன் அப்படிங்கிற கடையில போட சொல்லியிருப்போம். பர்டிகுலரா நாங்க இந்த கார்லிக்லயும் சரி, சேம் சில வெங்காயத்திலயும் சரி, நல்ல சூப்பர் டூப்பர் ரெட்டிஷ் கலர்ல பார்க்கலாம் பெருவாட்டா, போல்டா, நல்ல ஒவ்வொரு காயும் நல்லா முத்து முத்தா பெருவாட்டா இருக்கிறதுக்கு இதை மட்டும் ட்ரையல் கொடுத்து பார்த்தோம். சோ மத்த இடங்கள்ல மத்த எல்லாம் காமனா கொடுத்தோம், இதுல இது மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட் தான், ரெண்டுல இருக்க வித்தியாசம் அப்படிங்கிறது சூப்பரா தெரிஞ்சது. சோ இதை நானும் நியூட்ரிஸ் சக்தி 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரையல் எடுத்து பார்த்தோம். இதை விவசாயிகள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த கார்லிக் விவசாயம் பண்ண போறீங்க, இல்ல நீங்க சின்ன வெங்காய விவசாயம் பண்ண போறீங்கன்னா நீங்க எந்த உரத்தை பயன்படுத்தாம போங்க. இது சொல்ற மாதிரி திருவிழால கரகத்தை தூக்குவீங்களோ, தூக்காம போவீங்களோ, நான் சீன் போறீங்களோ, போடாம போறீங்களோ, சீனை லிக்விடா கொடுக்குறீங்களோ, பொட்டாஸ் லிக்விடா கொடுக்குறீங்களோ, கம்பல்சரி காப்பர் நீங்க 25, 30, 40 நாட்களுக்குள்ள 2 டைம் நம்ம என்ன சொல்றோம், ஏக்கராக்கு 1/4 கிலோ காப்பர் ஈடியை டிரன்ச்சிங்கா கொடுக்கறது மூலமாக சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு கண்கூடா தெரியும். இது நோய் எதிர்ப்பு திறனை கிரியேட் பண்ணும். சேம் சைட்ல நல்ல நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, காப்பர் ஈடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஹார்மோனை சுரக்கக்கூடியது. பர்டிகுலர் பல்ப்ஸ் கிராப்னு சொல்லக்கூடிய வேறு பகுதிகளில் அதிகமான எக்கனாமிக் பார்ட் இருக்கக்கூடிய வணிக ரீதியிலான பயிர்கள் இருக்கக்கூடிய டியூபர்ஸ் சொல்லக்கூடிய பயிர்கள்ல இது ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுது. நாங்க இந்த ரிசல்ட்டை விவசாயிகள் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ அமைஞ்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய புது ஆராய்ச்சிகளை அடுத்த பைப்லைன்ல இருக்கும். சேம் சில முன்னாடி பேடிக்கு ஒரு ரிசல்ட் சொல்லியிருந்தோம். பேக்லோபட்டோசோல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய MPQ மெப்பிகோல் யூஸ் பண்ணி சூப்பரா ரிசல்ட் வந்ததுங்கிறத காட்டியிருந்தோம். இப்போ இந்த காப்பர் ஈடியை நம்ம கார்லிக்லயும் பிளஸ் ஸ்மால் ஆனே பண்ணிருக்கோம். நம்ம அடுத்த ரிசர்ச் எல்லாம் நிறைய பைப்லைன்ல இருக்கு. ஒவ்வொருத்தர் ரிசல்ட்டோடையும் உங்களுக்கு ஆன்லைன்ல வரும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட புதிய தகவல் தெரிஞ்சுக்கிறது மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.